ஹலோ யூடியூப் ஃபேமிலி, வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம். இன்னைக்கு நம்ம ரெசிபியில் நம்ம கேரளா ஸ்பெஷல் ஃபுட்டு தான் பார்க்க போகிறோம். இது ஹெல்த்தியாக மட்டும் இருக்காதுங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும், சட்டனும் பண்ணலாம். இது செய்யறதுக்கு நம்ம எடுத்துருக்கிறது கோதுமை மாவு எடுத்துருக்கோம். கோதுமை மாவில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது அவங்களோட ட்ரெடிஷ்னலாக பண்ணுவாங்க. நான் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து பண்ணியிருக்கேன். ஸோ ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினைக்காதீங்க, ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. அதுவும் நம்ம தேங்காய் பூவெல்லாம் போட்டு பண்ணும்போது இந்த ரெசிபி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது ரொம்ப சட்டுன்னு பண்ணிடலாம், ரொம்ப டைம் எல்லாம் எடுக்காது. நம்ம செய்கிற மெத்தட் மட்டும் தெரிஞ்சால் போதும். மெயின் கப்பக்கிழங்கு தான். நம்ம மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவோம், கேரளா சைட்லலாம் கப்பக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. நான் ஃபாஸ்டிங் இருக்கும்போது மரவள்ளி கிழங்கெல்லாம் சேர்த்திக்குவேன். அதுவும் இல்லாமல் சாபுதானாலாம் மரவள்ளி கிழங்குல தான் ப்ராசஸ் பண்ணி பண்ணுவாங்க. இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க. அதுவும் இல்லாமல் இது ரொம்ப ப்ராசஸிங் டைம் எல்லாம் இல்லை. மாவு கிழங்கா வாங்கினீங்கன்னா வேலை கூட சிம்பிளாக முடிஞ்சிடும். நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு குக்கரில் 2 விசில் விட்டால் பூ போல் வெந்துடும். இது அடிக்கடி ஸ்நாக்ஸுக்கெல்லாம் செஞ்சு பாருங்களேன், அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. எல்லா கேரளா ரெசிபியும் சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த கோதுமை கொழாப்புட்டு சொல்லவே வேண்டாம், ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம், ஈஸியாக பண்ணலாம். நான் 2 படி எடுத்திருக்கேன். அதாவது 1/4 கிலோக்கு மேல கொஞ்சம். இதை இரும்பு கடாயில பண்ணுங்க, அது கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சு ஃப்ரை பண்ணுங்க, கை விடாம அடி பிடிக்காம கிளறணும். இதுல மெயின் விஷயமே நம்ம எப்படி மாவை வறுக்கிறோம் தான். நல்லா அடி பிடிக்காம நல்ல மணமா வறுக்கணும். லோ ஃப்ளேம்ல வச்சு ஃப்ரை பண்ணும்போது செம்மையா இருக்குங்க. இதை அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கணும். கொஞ்சம் ஆற விடுங்க, ஏன்னா கை பொறுக்கிற சூடு வரணும். கொஞ்சோண்டு தண்ணியில் உப்பு போட்டு அதுக்கப்புறம் தண்ணியை தெளித்து புட்டு பதத்துக்கு நம்ம பிணைஞ்சிக்கணும். ரொம்ப தண்ணியெல்லாம் விட்டுறாதீங்க, அப்போ சப்பாத்தி மாவு மாதிரி ஆகிடும். நல்லா தண்ணியை தெளித்து எல்லா பக்கமுமே நம்ம அரிசி மாவு புட்டு எப்படி பண்ணுறோம் அதே மெத்தட் தான். கொஞ்சம் தண்ணி தெளிக்கவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதோட பதம் என்னென்னு. சுட இருக்கும்போது கை விட்டுறாதீங்க. நல்லா வெதுவெதுப்பான தண்ணியில் லைட்டாக உப்பு, அதிகமாக உப்பு போட்டால் டேஸ்ட்டு நல்லா இருக்காது. இப்போ எல்லா இடத்துலையுமே தண்ணி படுற மாதிரி கட்டி தட்டாம பிணையணும். மெயின் கொலா புட்டுக்கு எப்பவுமே கட்டியா இருந்தா அது நல்லா இருக்காது, வேகும் போது கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும். இதே நல்லா உதிரியா தண்ணியை தெளிச்சு பொறுமையா பண்ணும்போது நம்ம கொலா புட்டு சூப்பர் டேஸ்டா இருக்குங்க. நான் நாட்டு சர்க்கரை சேர்த்திருக்கேன், சர்க்கரை வேணும்னாலும் சேர்த்திக்கலாம், ஆனா நாட்டு சர்க்கரை சேர்த்துங்க, டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நல்லா ஈவனா கட்டி தட்டாம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கூடவே 1 கப் நான் தேங்காய் சேர்த்திருக்கேங்க. இது 3மே ஆட் பண்ணும்போது நம்ம கொலா புட்டு அவ்வளோ ஃப்ளேவரா இருக்கும். நாட்டு சர்க்கரை எப்பவுமே கட்டியா இருக்கும். நம்ம கையில் உதுத்துடணும். இப்போ கலரே பாருங்க எவ்வளோ சூப்பராக ப்ரௌன் கலராக மாறிடுச்சு. நான் ஒரு அரை தேங்காய் மூடியை அப்படியே துருவி பூ போல எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அழுத்தம் கொடுத்து பிணையாம அப்படியே சும்மா பெரட்டுனாலே போதும், ஏன்னா நாட்டு சர்க்கரையிலேருந்து தண்ணி விட ஆரம்பிச்சிரும். நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு கொலா புட்டு அச்சிலையோ இல்லைனா இட்லி பாத்திரத்துலையோ போட்டு வேக வச்சுக்கலாம். வேக வைக்கும் போது கமன்னு வீடு ஃபுல்லாக மணக்கும். நெய் வேணும்னாலும் சேர்த்திக்கலாம், நான் நெய் சேர்த்தல. கொலாப்புட்டு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி, கொஞ்சம் தண்ணி அதில் அதிகமாகவே ஊற்றிட்டிங்கன்னா நம்ம 2வது ட்ரிப் தண்ணி ஃபில் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா நான் 2 ஏடு தான் போட போகிறேன். அதோட அச்சை அதுக்குள்ளே போட்டுட்டு லைட்டாக எண்ணெய் தடவிட்டு மாவை அதுக்குள்ளே ரொம்ப அமுத்தாமல் கொஞ்சமாக போடணும். ரொம்ப அமுத்துனா மாவு வேகாது, அதுக்கு தான் நம்ம கொஞ்சமாக போடுறோம். நான் கொஞ்சம் தேங்காயும் சேர்த்திருக்கேன். அப்போ இடையில பார்க்குறக்கும் சூப்பராக இருக்கும். அந்த மாவை நம்ம உள்ளே போட்டு அமுத்தும் போதே நமக்கு தெரியும். ரொம்ப டம்ப் பண்ணி அமுத்துனா மாவு வேகாது. ஏன்னா கோதுமை மாவு எப்போவுமே நல்லா வெந்தாதான் புட்டு சூப்பராக வரும். நீங்கள் இடையில தேங்காய் வச்சு பாருங்கள், தேங்காய் சூப்பராக இருக்கும். அதுவும் ஆவியில் வேக வைக்கும் போது தேங்காய் இன்னும் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக கொடுக்கும். இப்போ நம்ம ஃபில் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக அதுக்கு மேலே கொஞ்சோண்டு இலை கட் பண்ணி அப்படியே மூடி வச்சா அந்த இலையோட ஃப்ளேவர் அப்படியே உள்ளே இறங்குங்க. இந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த இலையை நான் மேலே வச்சுருக்கேன். இது என் ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்த டெக்னிக், ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம ஆவியில் வேக விடணும். ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் வச்சா போதும். அது லோ ஃப்ளேமில் சும்மா கமன்னு சூப்பராக ரெடி ஆகும். அதுக்குள்ளே குக்கர்லையும் விசில் வந்துருச்சு. இப்போது கப்பக்கிழங்கையும் நம்ம தாளிச்சோன்னு வைங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. எண்ணெயில் தாளிக்கும் போது அதோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அதுக்கு தான் மெயினாக கேரளாக்காரவங்களாம் தேங்காய் எண்ணெய் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு, சீரகம், வெள்ளை உளுந்து இது 3மே நல்லா பொரியற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கருவேப்பிலையும் வரமிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கணும். விதையோடு போடுங்க, அப்போ தான் காரம் கொஞ்சமாச்சு இறங்கும். பூண்டை மட்டும் கொஞ்சம் இடித்து சேர்த்திக்கோங்க. மரவள்ளி கிழங்கு கொஞ்சம் கேஸ், அதனால பூண்டு போட்டால் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், கொஞ்சம் கேஸும் இருக்காது. பெருங்காயம் மிஸ் பண்ணிடாதீங்க. நான் கலருக்காக கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு இதை எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிட்டு நம்ம வேக வச்ச கிழங்க அப்படியே போட்டுருவேன். நான் கரண்டியில் 2 குத்துனா அது 2 உடஞ்சிரும். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பெரட்டணும். இப்போ மஞ்சள் கலர் போட்டனால மஞ்சள் கிழங்கு மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. நிறைய ரோட் சைட் கடைகளில் இந்த மாதிரி பண்ணுவாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதே மெத்தடில் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் இரும்பு கடாயில் பண்ணும்போது இன்னும் டேஸ்ட்டு தூக்கலாக காமிக்கும். இது நம்ம ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்த ரெசிபி தான். கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க, அவ்வளோதாங்க. சூப்பரான கப்பக்கிழங்குங்கிற மரவள்ளி ரெடி ஆயிடுச்சு. இப்படி நல்லா ஃப்ரை
பண்ணி விடும்போது அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுவும் நம்ம தேங்காய் எண்ணெயில் வேற பண்ணியிருக்கோம், சொல்லவே வேண்டாம். அவ்வளோ எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஏன்னா தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது அதோட ஃப்ரேக்ரன்ஸும் அதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கொலா புட்டும் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே எடுத்து பார்த்தா மேலேயே தேங்காய் அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. நல்லா வெந்து கொடுக்கும்போது நம்ம ஒரு குச்சியை வச்சு பின்பக்கத்துலேருந்து தள்ளி விட்டோம் அப்படின்னா அது அழகாக தட்டில் போய் விழுகுது பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நான் என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் பண்ணுவேன். கண்டிப்பாக 15 days ஒன்ஸ் நம்ம பண்ணும்போது நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் செஞ்சு கொடுத்து வீட்டில் அசத்துங்க. இந்த மாதிரி புட்டு ரெசிபிஸ் எல்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக வாழைப்பழம் சேர்த்திக்கோங்க. வாழைப்பழம் டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. அதுவும் புட்டெல்லாம் செய்யும்போது அதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். எப்போவுமே ரெண்டுமே மேட்சாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.